அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வருகின்ற ஜூன் 9ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் நடக்க இருக்கிறது. அப்படியே அறிவிப்பு நாள் தொடங்கி இன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் கழிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 மாதம், ஒரு 40 நாட்கள் தான் நமக்கு அவகாசம் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே நம்ம எல்லாமே படிச்சிருக்கணும். உண்மைதானே? படிச்சுட்டு இந்த மாதம் முழுமைக்கும் ஒரு தேர்வுகளாக எழுதி பயிற்சி எடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஒரு 185 மதிப்பெண்ணும் பெற முடியும் அப்படின்னு நமக்குள்ள மனக்கணக்கு ஒன்று இருக்கும் இல்லையா? சரி, அப்படி பார்க்கும் பொழுது இப்போ புதிதாக இந்த முறை தான் நான் எழுதுறேன் சார் அப்படின்ட்டு ரொம்ப பேர் இருப்பாங்க. நிறைய பேர்கள். ஏன்னா ஒரு 23 லட்சம் பேர்கிட்ட அது அப்ளை பண்ணியிருக்கதா ஒரு தோராயமான கணக்கு. 20 லட்சம் பேர் தான் அறிவிச்சாங்க. இன்னும் சரியான கணக்கு சொல்லலை. ஆனால் ஒரு 22 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது புதிதாக எழுதுறவங்களுக்கு என்னதான் வாய்ப்பு? சரி, அப்போ அதே போல் சென்ற முறை பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலையில விட்டவங்க, அது கட் ஆஃப் மதிப்பெண்ல 0.5, 1 மதிப்பெண், 2 மதிப்பெண் அந்த மாதிரி விட்டவங்களாம் அவங்களாம் என்ன நிலையில இருப்பாங்க? அவங்களாம் ஏற்கனவே படிச்சிருப்பாங்க இல்லையா? நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த பணியிடங்களை விட அதிக ஒரு 10,000 20,000 பேர் இன்னைக்கு தேர்வு வச்சாலும் கூட எழுதக்கூடிய நிலையில இருப்பாங்க தானே? கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாத்தையும் நம்ம இந்த தேர்வுல எதிர்கொள்ளணும். இப்ப புதிதா எழுதுற மாணவர்கள் பாஸ் பண்ணவே முடியாதா? என்னதான் செய்யறது? அதில் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த முறையாவது எப்படி பாஸ் பண்றது? அதுதான் நமக்கு இப்ப இந்த சூட்சுமத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நான் பொதுவா என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் நம்ம ட்ரெடிஷ்னலாக படிக்கிறது, ஒரே மாதிரி படித்து டெஸ்ட் எழுதுறது, அது அது முறையாக செய்ய முடியாது. இப்போ எல்லாமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு பாடத்தை டைம் டேபிள் போட்டு வச்சுப்போம். போட்டு வச்சுட்டு அது ரிவிஷன்னு ஒரு டேட் வச்சுக்குவோம். இதெல்லாம் முடிக்கிறது ரிவிஷன்னு. நம்ம சில பாடங்கள் நமக்கு பிடிக்காத பாடம்னா என்னது, இந்த அறிவியல் அந்த மாதிரியான பாடங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் படிச்சுக்கலாம், கணக்கு கடைசியாக போட்டு பார்த்துக்கலாம் இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஏதோ ஒன்று, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாடங்கள் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது கடைசி அந்த பட்டியலையே டைம் டேபிளில் கடைசி வச்சுருப்போம். அந்த நாள் வரவே வராது. அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு நாளும் வராது. அதுக்குள்ளே கல்யாணம், காது குத்து ஏதோ ஒன்று போயிடுவோம். அந்த நாள் அப்படியே ஸ்கிப் ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாள் வராமல் போயிடும். அப்புறமேல அது எப்படி தான் படிக்கிறது? அப்போ இந்த முறையை மாற்றணும். நம்ம வெவ்வேறு முறைகளில் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி குறிப்பெடுத்து படிப்போம், அப்புறமேல தேர்வு எழுதி பார்ப்போம். சரிங்களா? ஆனால் நல்லதை யோசிச்சு பாருங்க, ஒரே தேர்வை திரும்ப திரும்ப நம்ம எழுதுறோமா? எப்பவுமே எழுதுறது இல்லை. ஆனால் அதான் ஒரு ஆப் மூலமாக நம்ம திரும்ப திரும்ப ஒரு தேர்வு எழுதணும். ஒரு 100 மதிப்பெண்ணுக்கு ஒரு தேர்வு எழுதுறோம் அப்படின்னா, அந்த 100 மதிப்பெண்ணுக்கு இருக்கிற அந்த 100 வினாக்களும் 100 கண்டென்ட், 100 தகவல்கள். அந்த அந்த 100 தகவல்ல 1 2 ஏதோ ஒன்று அதே மாதிரியோவோ அல்ல அதை தொடர்புபடுத்தியோ கேட்கப்படலாம் தேர்வுல. அப்படிங்கும் போது அந்த கண்டென்ட் உள்ளுக்குள்ள போகணும். அப்ப இந்த தேர்வு மீண்டும் 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 எழுதி பார்க்கணும். ஒண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கீ பாயிண்ட்ஸ், ஒரு பாடத்துல ஒரு 50 கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த கீ பாயிண்ட் மட்டும் தொகுத்து வச்சுக்கணும். தொகுத்து வச்சுட்டு எப்பனாலும் பார்த்துட்டு இருக்கணும். அப்போ இந்திய புவியியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவோட இயற்கை அமைப்பு அப்படின்னா, அதை இருக்கிற ஒரு 50 குறிப்புகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு. அப்போ எந்தெந்த ஆறு எங்கே பாயுது, எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது, எங்கே கலக்குது, அதோடைய பிரிவுகள் என்ன, அதோடைய துணை ஆறுகள் என்ன அப்படின்னு டேட்டாவை ஒரு ஒரு அப்படி அவ்வளோதான், ஒரு ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கணும். அவ்வளோ இப்படி எல்லாத்தையும் தொகுத்து ஒரு தனியாக வச்சுக்கணும். இது பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு தேர்வு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த கீ பாயிண்ட்ஸு தான் ப்ரீவியஸ் இயரில் கொஷினாக இருக்கும். அப்போ நம்ம அதே மாதிரியான வினாக்களை தொகுத்து அந்த வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இதை தொடர்ச்சியாக பண்ணணும். தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கணும். போன வாரம் தான் புவியியல் படித்தேன், இப்போ இந்த வாரம் வரலாறு படிச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. அந்த படிச்சிங்க, எழுதுனீங்க, அது தினமும் ஒரு முறை, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, ஒரு 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் வேகமாக அந்த ஆப்பில், நம்ம அகாடமியோட ஆப்பில் நீங்கள் வேகமாக அது தேர்வு எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிட முடியும். சரிங்களா? 1/4 மணி நேரத்தில் முடியும். ஏன்னா ஏற்கனவே எழுதின தேர்வு தான். அப்போ திரும்ப திரும்ப எழுதணும். இந்த விஷயத்த பண்ணணும். சரிங்களா? இது படிக்கிற முறையில் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. இப்போ சுறுசுறுப்பாக படிக்கிறது, தேர்வு நாள் வரை சுணக்கம் இல்லாமல் படிக்கிறது. சரிங்களா? ஒரு எப்பவுமே நம்ம இந்த தேர்வை வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். சரிங்களா? அப்போ நேர்மறையான சிந்தனை, ஒரு தன்னம்பிக்கையோட அணுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கிருந்து கிடைக்கும்?
ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நாள் குறைய குறைய மனசுக்குள்ள பயம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அதுக்கு நான் என்ன செய்யணும் அந்த சமயத்துல? யாராவது வந்து மோட்டிவேட் பண்ற மாரி இருக்கும். தினமும் மோட்டிவேட் பண்றது யார் இருப்பா? அதனால நம்மளே செல்ஃப் மோட்டிவேட். அது இல்லாம வந்து ஏன் வந்து அந்த தொய்வு மனச்சோர்வு ஏற்படுது? அப்படின்னா, அந்த மனச்சோர்வு தீர்க்க ஒரே வழி வந்து மூச்சு பயிற்சி தான். அப்ப மனசுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பயிற்சி செய்யணும். தினமும் நம்ம சுறுசுறுப்பா நாள் முழுக்க உட்காந்து படிக்கிறதுக்கு, சரிங்களா? சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு, தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு பிசிக்கல் எக்சர்சைஸ் செய்யணும். உடற்பயிற்சி செய்யணும். உணவு முறைய சரியா பராமரிக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு தேர்வ நம்ம அணுகப் போறோம். அது எவ்வளோ பேர் கூட போட்டியிட போறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னு பெருசா நினைச்சு பயப்பட தேவையில்ல. 200 கேள்வியோட தான் நம்ம போட போறோம். இருந்தாலும் வந்து உடலுக்கான ஒரு பயிற்சி, மனதுக்கான ஒரு பயிற்சி. இத வந்து கட்டாயமா நீங்க செய்யணும். இந்த விஷயங்கள செஞ்சா நான் வெற்றி பெற முடியும். அடுத்தடுத்த காணொளில உங்களுக்கு நான் வந்து இந்த மாரியான பயிற்சியில முறைப்படுத்தி உங்களுக்கு படிக்கிற முறைகள், அதே மாரி வந்து இந்த உடல் பயிற்சி, மனப்பயிற்சி எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா நான் தான் சொல்லிக் குடுக்குறேன். மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.